வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். சுயேட்சையா போட்டியிடுறீங்க ஆமா. இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில. இது தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? அதுவும் சுயேட்சையா போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? அதாவது எனக்கு ஊர் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி சாம்பவர் வடகரை பேரூராட்சி. என்னோட பேர் வே பார்த்திபன். நான் வழக்கறிஞர் பணி செய்து வருகிறேன் தென்காசியில். மேலும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். எனது சொந்த தொகுதி என்பதால் அந்த தொகுதி மக்களுக்கான அடிப்படை தேவைகள் மற்றும் தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்காக நான் இந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக நேற்று மனு தாக்கல் செய்துள்ளேன். பிரதான கட்சிகளோட இணைந்து இந்த தேர்தலை சந்திக்காம சுயேட்சையா நிற்பதற்கான நோக்கம் என்ன? கட்சிகள் தன்னைத்தானே தான் வளர்த்துக் கொள்கிறத தவிர மக்களுக்கான சேவைகள் எதுவும் இதுவரை செய்தபாடில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மீண்டும் மாறி மாறி மற்ற கட்சிகளை குற்றஞ்சாட்டுவதும் குறை சொல்வதுமாகவே அவர்களது போக்கு உள்ளது. ஆகவே திராவிட கட்சிகளின் மீது நம்பிக்கை இழந்த பட்சத்தால் நான் என் தொகுதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக சுயேட்சையாக போட்டியிடுகிறேன். குறிப்பா திராவிட கட்சியினர் குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன? கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்வது திராவிட கட்சிகள் தானே. இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தலை சந்திக்கிற போது பணத்தை கொடுத்துதான் சந்திக்கிறார்கள். இது வெளிப்படையான உண்மை. அதுவும் தேர்தல் ஆணையம் 40 லட்சம் வரைக்கும் செலவு செய்யலாம் அப்படின்ற ஒரு கணக்கை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த வகையில உங்களிடம் இது போன்ற செலவழிப்பதற்கான பணம் இருக்கிறதா? நான் எனது தொகுதி மக்களையும் ஜனநாயகத்தையும் நம்பி மட்டுமே இந்த தேர்தலில் களம் காண்கிறேன். எனது தொகுதி மக்களின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது, இளைஞர்களின் மீது நம்பிக்கை உள்ளது. அவர்கள் பணநாயகத்திற்கு விலை போக மாட்டார்கள், ஜனநாயகத்தை நம்பி எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் இந்த தேர்தலை சந்திக்கிறேன். அதாவது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டுமல்லாம தென்காசி மாவட்டம் முழுவதுமே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே மிகப்பெரிய ஒரு பிரதான பிரச்சனை கனிம வள கொள்ளை. அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கட்சியாலும் அதை தடுக்க முடியவில்லை. தொடர்ந்து தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கல், மணல் போன்ற கனிம வளங்கள் இங்கிருந்து சூறையாடப்பட்டு வேறு மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதுவே இங்கு ஒரு தலையாய பிரச்சனையாகும். மேலும் போதைப் பொருளான கஞ்சாவின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. இளைஞர்களின் எதிர்கால வாழ்வை சீரழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த போதை பழக்கம். அதுவும் கஞ்சா அனைத்து இடங்களும் ஜரூராக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாவட்டம் முழுவதும் நிலவுகிறது. இந்த 2 பிரதான பிரச்சனைகளை தீர்ப்பதே எனது தலையாய கடமை மற்றும் எனது நோக்கமாகும். மக்களுக்கான ஒரு ஆதரவு எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட பேசுறீங்களா? இல்ல வழக்கறிஞரா இருக்கிறீங்க, வழக்கறிஞர் அந்த மாதிரியான குழுக்கிட்ட பேசுறீங்களா? உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குது? ஆதரவு நல்லாவே இருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஏகோபித்த ஆதரவு எனக்கு உள்ளது. கண்டிப்பாக அனைத்து மக்களையும் சந்திக்க விரைவில் செல்ல இருக்கிறேன். ஆகவே களம் எனக்கான களம் தான், நன்றாகவே இருக்கிறது. நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.